வணக்கங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு தீர்வு கிடச்சிருக்குங்க. ஒரு 50 வருஷ கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? முதல்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க சொல்லட்டுங்களா? மசாஜ் பண்ணுறவங்க, ஜிம் கோஸ்ட்டு, டெக்னீஷியன், தடவி கொடுக்குறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, கையை காலை அமுக்கி விட்றவங்க, இப்படிலாம் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்களால இந்த மூட்டு வலி, சோல்ட்ரு வலி, கழுத்து வலின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அவங்கக்கிட்ட போனால் எவ்வளோ தீர்வு கிடைக்கும்ன்றது தெரியும். அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான்லாம் சோல்ட்ரு வலி, மூட்டு வலிலாம் வரும்போது எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிடும் போதும் அவங்கக்கிட்ட போன பிறகு தான் எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிது. அவங்கள பார்க்கும்போதே கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இப்போ நேற்று ஏப்ரல் 23ஆம் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. இப்போ அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. நீங்கள் டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள் பேருக்கு முன்னாடி இங்கே போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடச்சிருச்சு. இதை பிரதமர் மோடிஜி தான் முன்னிறுத்தி நடத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி. நம்ம சிறப்பு டாக்டரை பார்க்க போனோம்னா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன பிறகு தான் இனி ஃபிசியோதெரப்பி பார்க்க போவோம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே ஃபிசியோதெரப்பி உங்கள் பக்கத்தில் எந்த ஃபிசியோதெரப்பி இருக்காங்களோ அவங்கள போய் நேரடியாகவே நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்க மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. உணவு மூலமாகவே நம்மளை குணப்படுத்துவாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு சிறப்பு டாக்டர்கிட்ட தான் போவோம். அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுப்பாரு. அது எழுதி கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் போய் இதுக்கு மேலே நீங்கள் ஃபிசியோதெரப்பி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம போவோம். அப்போ நமக்கு நிறையவே காசு செலவாகும். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் இனிமேல் உங்களுக்கு உடலில் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாகவே ஃபிசியோதெரப்பிக்கிட்ட போயிடுங்க. அவங்க உங்களுக்கு நல்லா வைத்தியம் பார்ப்பாங்க அருமையாகவே. ஊசி போடலான்னு சொல்லிட்டு கூட கவர்மெண்ட்லேயே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. உண்மையாலுமேங்க பல அவமானங்களுக்கு அப்புறம் ஒரு தீர்வு கிடச்சிருக்குங்க அவங்களுக்கு. அப்புறம் இந்த கையை அமுக்கி விட்றவங்க, காலை அமுக்கி விட்றவங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுனவங்களுக்கும் சொல்கிறேன், ஃபிசியோதெரபிக்கணும் டாக்டருங்க தான். இதை நீங்கள் ஆணித்தரமாக கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு. ஒரு கை வலியோ ஒரு சோல்ட்ரு வலியோ வந்துச்சுன்னா அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வலியும் வேதனை என்னன்னு தெரியும். அதில் அவங்களுக்கு நம்ம என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரியே ஆகாது. ஆனால் அவங்க உடனே நம்மளுக்கு தீர்வு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளுக்கு கடவுள் மாதிரி. முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.